வெல்கம் டு எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி வந்து சிஆர்டி டிவிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய மார்க்கெட் கிட்டு 14 இன்ச் இல்லை 21 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க்கெட் கிட் சேஞ்ச் பண்ணுவோம். அதில் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நம்ம 14 இன்ச் டிவிக்காக இந்த மார்க்கெட் கிட் வந்து லோட் பண்ணுறேன். இதில் வந்து ப்ரா நெக் இருந்துச்சு, நம்ம மினி நெக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கிட்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்த கிட்லியில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. இது புது கிட்டு இப்போ போட்டு கொடுத்தோம்னாலுமே கொஞ்சம் சீக்கிரம் ஃபால்ட் வருது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காம்பனன்ட்ஸோட குவாலிட்டி வந்து குறைச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு சில இடங்கள்ல அந்த காம்பனன்ட்ஸ் இல்லை, அதற்கான அந்த சர்க்யூட் டயக்ராம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஓடும். பழைய கிட்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம புது போர்டே மாற்றி கொடுக்குறோம். அந்த போர்டுமே சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகும்போது கஸ்டமர் வந்து அது ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் கிட்டு சிஆர்டி 21 இன்ச் கிட்டில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, செகண்டரியில் போட்டிருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் என்ன வேல்யூவில் போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு 470/25 இல்லை 1025 100 160 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 105 டிகிரி செல்சியஸ் ஃபாரன் ஹீட் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. அதே வந்து 85 டிகிரி செல்சியஸ் கெப்பாசிட்டர் போட்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், செகண்டரியில் வர கெப்பாசிட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இதில் ப்ரைமரிலையுமே பார்த்தோம்னா டயோட் 4 டயோட்லேருந்து அடுத்தது டிசி பண்ணி வர்றதில் 220 மைக்ரோஃபேரட் 450 வோல்ட்டில் மெயின் ஃபில்டர்னு சொல்லுவோம். அதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் வருது. அதாவது சீக்கிரமாக பொங்கிடுது. இந்த கிட்டோட வர கெப்பாசிட்டர்ஸ் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக போட்டுடுறாங்க. அதே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது ப்ரீசெட்டு 110 ப்ரீசெட் வந்து இதுவுமே சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆயிடுது, ஒரு மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த ப்ரீசெட்டு, இந்த கெப்பாசிட்டர், அடுத்து இந்த கெப்பாசிட்டர் இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி மாற்றி கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடிட்டுருக்குது டிவி. அதனால் இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிட்டில் ஏவிவிடி அதாவது ஆடியோ வீடியோ கேபிள் ஏவி பின்னு நம்ம குத்துற பின்னு வந்து டைரெக்டாக எந்த ஒரு இது இல்லாமல் ப்ராசருக்கு போகுது இன்புட்டு. இப்போ இப்படி போகும்போது ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால செகண்டரியில் வந்து ஏதாவது ஒரு வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னா டைரெக்டாக ப்ராசர் வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை. இப்போ இதில் பாருங்கள், VD802 VD803 அந்த ஜீனர் டயோடு அதுக்கான சிம்பிள் இருக்குது, காம்பனன்ட் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஜீனர் டயோடு இருந்ததுன்னா இந்த போர்டில் வந்து ப்ராசர் வந்து அடி வாங்காது. ஸோ நம்ம ஆடியோ வீடியோ கேபிள் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து இன்புட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த போர்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜீனர் டயோடு வந்து ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்காக என்ன ஜீனர் டயோடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 வோல்ட் ஜீனர் டயோடு யூஸ் பண்ணலாம், 6 வோல்ட் யூஸ் பண்ணலாம், 448 யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு சம் வோல்டேஜ் வரும்போது அது ப்ரொடெக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பண்ணி கொடுக்கும்போது இந்த கிட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. ஃபஸ்ட்டெல்லாம் கூட RF சிக்னலில் வந்து படம் ஓடிட்டு இருந்து, இப்போது ஆடியோ வீடியோ ஏவியில் தான் ஓடுது. ஸோ வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக வராது. இப்போ அப்படியே காட்டுற பாருங்கள், ட்ராக்கில் பாருங்கள், வீடியோவில் காட்டுற பாருங்கள். இந்த கிட்டில் இப்போது சென்ட்ரல் வர பின்னு வந்து வீடியோ, அடுத்தது ஆடியோ, அதுக்கு அடுத்தது கிரவுண்டு. இப்போ சென்ட்ரல் வர பின்னு பாருங்கள். இப்போ நான் அதை எடுத்துகிட்ருக்கிற சால்ட்ரிங்கு ஜீனர் போட்டிருக்காங்க. அந்த ட்ராக் எங்கே போகுது அப்படின்னா டைரெக்டாக அப்படியே போய் ஒரு டிஸ்க் மாதிரி போட்டு அதுலேருந்து ப்ராசருக்கு டைரெக்டாக போயிடுது. அடுத்தது ஆடியோவில் பாருங்கள், ஆடியோ சிக்னலுக்கும் அதே மாதிரி தான் டைரெக்டாக எடுத்து ஒரு டிஸ்க் போட்டு அதுலேருந்து அப்படியே ப்ராசருக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக ஜீனர் யூஸ் பண்ணணும். சிஆர்டி டிவி பொறுத்த வரைக்கும் இதனுடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஓடுற டிவியில் இருக்குது. பட் இப்போ இருக்கிற எல்இடி டிவி பொறுத்த வரைக்கும் மொபைல் மாதிரி தான், ரொம்ப வருஷம் அதனுடைய உழைப்பு வர்றது கிடையாது. பட்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் படத்தோட குவாலிட்டியில் எல்இடி டிவி நல்லா இருக்கிறதுனால மக்கள் அதை ஆர்வம் வாங்குகிறாங்க. ஒரு சிலர் இதே டிவியை ரெடி பண்ணியுமே பார்த்துட்ருக்குறாங்க. இதில் நான் ஜீனர் டயோடு வந்து 5 வோல்ட் ஜீனர் டயோடு வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஜீனர் டயோடு வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுக்குமே போடும்போது ஏதாவது ஒரு செகண்டரியில் வந்து ஆடியோ வீடியோ கேபிளில் ஒரு கேபிள் செட்டாப் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வோல்டேஜ் வரும்போது இந்த ஜீனர் டயோடு வந்து நமக்கு ப்ராசர் ஐசி காப்பாற்றி கொடுக்கும். இது ஒரு சின்ன பொருள் தான், இதனுடைய வேலை வந்து பெருசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.